வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் குலசேகரம்பட்டினம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறப்போகுது. அதாவது இந்தியாவின் முதல் ஏவுகணை தளமாக ஸ்ரீஹரிகோட்டா இருந்தது. இப்போ இரண்டாவது ஏவுதளமாக இந்த குலசேகரன்பட்டினம் அமையப்போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 2256 ஏக்கர் ஒதுக்கி காம்பவுண்ட் சார்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. ஒரு 1000 கோடி செலவில் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்லாம் வச்சு ஏவுதளம் அமைக்க போகிறாங்க. நேற்று வந்து ஒரு பூமி பூஜை போட்டிருக்காங்க. 100 கோடி செலவில் அந்த பேஸ்மெண்ட்டு கட்டுறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 25 செயற்கைக்கோள் ஏவ முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இன்னும் ஒரு 3 மாதத்தில் சிறிய ரக ஏவுகணைலாம் ஏவ போகிறாங்க. ஸோ இது டெவலப் ஆச்சுன்னா அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய தொழில்கள் வளர்ச்சி அடையும். ஏன்னா சிறு குறு வெளியில் தான் ஆர்டர் கொடுத்து வாங்குவாங்க. சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் அங்கே ரெடி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் ஏவுகணை தளம் தமிழ்நாடு தான் வந்திருக்கணும். முதல்ல இந்த ஸ்ரீஹரிகோட்டா ஆரம்பிக்க முன்னாடி இஸ்ரோவோட முதல் தலைவர் சதீஷ் தவான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வந்து சரியான இடமா இருக்குது, இங்கேருந்து லான்ச் பண்ணால் ரொம்ப சிக்கனமாகவும் இருக்குன்னு சொல்லி. அப்போ திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் மெய்யழகன் வந்து ஃபுல் தண்ணியை போட்டுட்டு சரியான நேரத்துக்கு மீட்டிங் போகல. லேட்டாக வந்து போதையில் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முதலாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டிய அந்த ஏவுகணை அந்த தளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக இப்போ தான் வந்திருக்கு. இருந்தாலும் கூட பரவாயில்ல. இனிமே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு அடித்தளமாக அமையுது. மோடி கவர்மெண்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி இப்போ தான் தூத்துக்குடியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தை விரிவாக்கம் பண்ணாங்க. ஷிப் யார்டு நல்லா டெவலப் பண்ணாங்க. ஸோ தென் தமிழ்நாடு வந்து மிக பெரிய அளவில் வளர்ச்சி பெறப்போகுது. ஸோ இதை ஒட்டி குலசேகரன்பட்டினம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு பேஸ்மெண்ட்டாக அமைய போகுதுன்றது நல்லாவே தெரியுது. ஸோ இந்தியா வந்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான துறையில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க. இன்னொரு பதிவு சந்திக்கலாம். நன்றி.